பராபவ வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் 13/5/2026 புதன்கிழமை பகல் 1:30 மணி வரை தேய்பிறை ஏகாதேசி திதியும் நாள் முழுவதும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்த யோகமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகம் மற்றும் பூரம் நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன், புதன், செவ்வாய்; ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக புதனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக அடைபடாமல் இருக்கின்ற கடன்களை அடைப்பதற்கு உகந்த தினமாகவும், மருத்துவம் சார்ந்த செயல்பாடுகளை மேற்கொள்ள உகந்த நாளாகவும், சிலம்பாட்டம் பயிற்சிகளை மேற்கொள்ள ஏற்ற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். பொதுவாக முகூர்த்த நாள் மற்றும் ஏகாதேசி திதி என்ற முறையில் பெருமாளை வழிபட சகலவிதமான சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக ஜோதிட ரீதியாக 12ஆம் பாவகம் எதை சொல்லுகிறது? குறிப்பாக ஒரு வாழ்நாளின் இறுதி, அன்றைய தினத்தினுடைய இறுதி என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான கடைசி நிலைகளையும் சொல்லுகிற பாவகமாக விரய பாவகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் பாவகம் இருக்கிறது. இந்த பாவகத்தோடு அதிகமாக சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளுகிற சூழலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறந்த ஊரில் இருக்க முடியாத தன்மைகள், பிறந்த ஊரை விட்டு தூரத்தில் இருப்பது, கூடுதலாக தர்ம தான காரியங்கள் செய்வதில் அதிகமாக ஈடுபாடு போன்ற தன்மைகள் ஏற்படுங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்ற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக உறுதியான முறையில் நிறைவேற்றி சிறப்பு மிகுந்த வெற்றிதனையும் சாதனைகளையும் புரிகிற தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உயர்வும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக இருக்கிறது. எல்லா விதமான சங்கடங்களும் எளிதாக விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய நாள் சூரியனினுடைய சஞ்சாரம், கூடுதலாக ராசியின் யோகர்களான குரு மற்றும் சந்திர சஞ்சாரம் வலிமையையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் பின்வாங்க மாட்டீர்கள். தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு தடை நீங்கி சாதகமாகவும் வெற்றியாகவும் நடக்கும். சமூகத்தில் மிக உயர் நிலையில் இருக்கின்ற முக்கிய விஐபிகளினுடைய சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். குறிப்பாக அதனால் அனுகூலமும் நன்மையும் ஏற்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. மற்றவர்களோடு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனசங்கடங்கள் முழுமையாக மறையும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற சுபாவம் ஏற்படும். உயர்ந்த குணம் அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் இருக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய அனுகூலங்களும் வெற்றியும் ஏற்படும். குறிப்பாக வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தடைகள் நீங்கும். அரசியல்வாதிகள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் அனுகூலங்கள் உருவாகும். உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. குறிப்பாக புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான சூழல் தொழில்துறையினருக்கு இருக்கிறது. இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு சாதகமான தன்மைகளை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாற்றத்தை கொடுக்கும். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக மேம்பட்ட நிலையில் சிறப்பாக பூர்த்தியாகின்ற தினமாக மேச ராசி என்பவர்களுக்கு புதுமைகளும் மேன்மைகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், பரணி நட்சத்திர நண்பர்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான கிரக வலிமைகள், கிரக வல்லமைகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசியில் சுக்கிரன் அபாரமாக இருக்க, ராசியினுடைய 2ஆம் பாவகம் வலிமை பெற்றிருக்க, தேவையற்ற வீண் சண்டைகளை விரும்ப மாட்டீர்கள். அனைவராலும் புகழப்படக்கூடிய தன்மைகள் உண்டு. பொருளாதார நலன் உண்டு. பெண்களால் அதிர்ஷ்டம் உண்டு. தொடர்ந்து திருமணம் தடை ஏற்பட்டு வந்த அன்பர்களுக்கு தடை நீங்கி திருமணம் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கும். தேவையற்ற உபயோகமில்லாத வீண் பேச்சுக்கள் பேசுவதை அறவே தவிர்ப்பது நல்லது. சிக்கனமாக செயல்படுவதன் மூலமாக அனைத்து விதமான அனுகூலங்களும் ஆதாயமும் கிடைக்கும். எல்லோரிடமும் கண்டிப்போடும் கவனத்தோடும் இருப்பீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். துணிச்சலும் தைரியமும் மேம்படும். வாக்கு தவற மாட்டீர்கள். குறிப்பாக எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். எல்லா தரப்பினருடைய ஆதரவும் நிறைவாக கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. மனைவி உறவுகளால் ஆதாயம் உண்டு. நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான தன்மைகளும் இருக்கிறது. கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக இருப்பதும் பேசுவதும் பழகுவதும் சிறப்பினை கொடுக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். தொழில் போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான சிக்கல்கள் விலகும். எதிர்பார்த்த லாப சூழல்கள் இருக்கும். கடன் பிரச்சனைகள் விலகும். குறிப்பாக இன்றைய நாள் பணிபுரிகின்ற இடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவான முறையில் கிடைக்கும். குறிப்பாக அலைச்சல்கள் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இதமான மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். சுபகாரிய நிகழ்வுகளால் அனுகூலங்கள் உருவாகும். பெண்மணிகள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மேன்மைகளும் அனுகூலங்களும் நிறைந்த நாளாக இருக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு புதுமையான சூழல் அமைகின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பாக பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்புயரப் போகிறது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு உயருகிற நாளாக அமையிருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய எண்ணம் செயல்திறன் அனைத்தும் மேம்பட்டதான தன்மைகளோடு இன்றைய நாள் இருக்கும். குழப்பங்களை தெளிவாக கையாண்டு வெற்றி காணுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். உறுதியான நெஞ்சுரத்தோடும் சிறப்பான செயல்பாட்டோடும் அனைத்திலும் முழுமையான நல்லதொரு வெற்றியை காண இருக்கிறீர்கள். எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் தயங்க மாட்டீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பொதுவாக நிதானமாக இருப்பீர்கள். தொலைநோக்கு சிந்தனையோடு பணியாற்றுவீர்கள். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் இருக்கும். ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறது. ராசியின் யோக கிரகங்கள் சாதகமாக இருப்பதுமான சூழல்ல நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடும் தொந்தரவுகள் முழுமையாக நீங்கும். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் குறையும். கூடுமானவரை நிதி நிலைமையை மேம்படுத்தி கொள்ளுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குறிப்பாக அடகு கடை, நகைக்கடை போன்ற பணம் நிதி சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நட்புகள் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். எங்கும் எதிலும் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மேம்படும். குறிப்பாக மனக்கலக்கம் விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் இருந்து வந்த சங்கடங்கள் மற்றும் காரிய வெற்றி இல்லாத சூழல் எல்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் நடக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழுவதற்கான சூழல்களும் உண்டு. தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். பழைய பாக்கிகள் நல்லவிதமான முறையில் வசூலாகும். நீண்ட நெடுந்தோற பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். பணிபுரிகின்ற இடங்களில் உத்தியோகத்துறை என்பர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து போவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை பொதுவாக குடும்பத்தில் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பெண்மணிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. கலைத்துறை என்பர்களும் அரசியல்வாதிகளும் கவலைகள் நீங்க பெற்று உற்சாகமாக செயலாற்றக்கூடிய உறுதித்தன்மை நிறைந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. நினைத்ததை சாதிக்கிற நெஞ்சுரத்தோடு எல்லாவற்றிலும் ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த அனுகூலங்களும் நிறைந்த தினமாக
மிதுன ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர என்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர என்பர்கள் மாற்றத்தை உணர்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி என்பர்களே, சிறப்பானதொரு கவனமும் வெற்றி வாய்ப்புகளும் கூடுதலாக உள்ள தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. முழுமையாக கவலைகள் விலகக்கூடிய நாளென்றே கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தை சொல்லலாம். எல்லாவிதமான சிந்தனைகளும் எண்ணங்களும் ஒருமுகப்படுகிற வெற்றிவாக்கு ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஒருபுறம் லாபத்தில் சுக்கிரன் இருப்பதும், மறுபுறம் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இல்லாது சூரியன் புதன் இணைந்து மிக வலிமையாக சஞ்சரிப்பதும் அனைத்து விதமான அனுகூலங்களையும் சாதகமான தன்மைகளையும் ஏற்படுத்தும். தேவையற்ற சண்டை சச்சரவுகளை விரும்ப மாட்டீர்கள். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைத்து விடுவீர்கள். எதிலும் உங்களுடைய சிக்கன நடவடிக்கை மேம்பட்ட சூழலை கொடுக்கும். எல்லோரிடமும் கண்டிப்போடும் கட்டாயத்தோடும் இருப்பீர்கள். எதிலும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீர்கள். தைரியம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். வாக்கு சாதுரியம் மேம்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். மனோதைரியம் அதிகரிக்கிறதால மனம் நிறைந்த காரியங்கள் வெற்றியாக நடக்கும். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து செயலாற்றுவீர்கள். எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்தமான ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். கெட்ட கனவுகள் ஏற்படலாம். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக பழகுவது சிறப்பு. தொழில் வியாபாரம் நல்லதொரு முன்னேற்றம் அடையும். தொழில் போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான சங்கடங்கள் நீங்கும். எதிர்பார்த்த லாபத்தன்மைகள் கிடைக்கும். கடன் தொந்தரவுகள் முழுமையாக நீங்கும். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் குறையும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு நல்லதொரு உகந்த மதிப்பு மிகுந்த சூழலை கொடுக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நீடித்த கவலைகள் முழுமையாக விலகக்கூடிய நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி என்பர்களே, புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் அநேகம் உள்ள தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையப் போகிறது. பெரிய அளவிலான உத்வேகத்தை கொடுக்கின்ற நாளாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளின் கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்கிறது. ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதும், ராஜயோகாதிபதி செவ்வாயும் நட்பு கிரகத்தோடும் வலிமையாக இணைந்திருப்பதும், 10இல் சுக்கிரன் 11இல் குரு என மாறுபட்ட கிரக சூழல்கள், புதுமையான அனுபவங்கள் என எல்லாவற்றிலும் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய மேன்மைகள் பொருந்திய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்யும் அதே நேரத்தில் அதில் இருக்கிற லாப நஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுவதற்கான தன்மைகளும் உண்டு. நீங்கள் எவருக்கும் எப்போதும் எதற்கும் அஞ்சாமல் உண்மையை பேசுவீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையால் உங்களுக்கான வளர்ச்சி மேம்படும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். அறிமுகமில்லாத நபர்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் கௌரவமும் அந்தஸ்து உயரும். மற்றவர்களின் நலனுக்காக உங்களுடைய நலனை பாராமல் உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் தடை ஏற்படலாம். கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும், எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். அதில் சற்று உஷாராக இருப்பதும் நல்லது. அனாவசிய பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும், பயணங்களில் சரியாக திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக பெரிய அளவிலான நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்படும். வீடு வாகனம் உண்டு. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. மனதளவில் தைரியம் மேம்படும். எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காது. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சிறப்பாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு சகலவிதமான அனுகூலங்களும் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை அரசாங்கம் அரசியல்வாதிகள் தொடர்பான நிகழ்வுகள் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும்.
கலைத்துறை என்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் நினைத்தது நடக்கும். அரசியல்வாதிகள் புதுமையை உணர்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். அஷ்டம சனி காரணமாக குறிப்பாக பூர நட்சத்திர என்பர்களுக்கு சில சங்கடங்களும் தடைகளும், குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் ஏற்படும். கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர என்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், பூர நட்சத்திர என்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விளக்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி என்பர்களே, கலக்கங்கள் முழுமையாக மறைகின்ற தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளிலும் மிகவும் உற்சாகமாகவும் தயக்கமின்றி செயலாற்றியும் பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருப்பதும், ராசியின் யோகர்கள் சாதகமாக சஞ்சரிப்பதும், சந்திரன் பலவீனமாக இருந்தாலும் மதிப்பு மிகுந்த சூழலோடு இருப்பதுமான தன்மைகளில் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குறையென்றும் இல்லாத தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். குறிப்பாக நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொடர்ந்து தடையும் சிக்கலையும் கொடுத்து வந்த ஒரு சில காரியங்கள் இன்றைய நாளில் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மனசாட்சிக்கு விரோதமாக நடக்க மாட்டீர்கள். குடும்ப பெருமையை காக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பணவரவு அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது சிறப்பு. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். முன்பின் யோசிக்காமல் எந்த செயல்பாடுகளிலும் இறங்குவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்களை நீங்களே உணர்த்தி கொள்வதும் உயர்ந்து கொள்வதற்கான சூழல்களும் நிறைவாகவே இருக்கும். மனோதைரியம் மேம்படும். முயற்சிகள் பலனளிக்கும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பு. எதிர்பாலினத்தவரின் நட்பு மேம்படும். அரசாங்கம் அரசியல்வாதிகள் தொடர்பான பணிகள் சாதகமாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் உதவியும் அனுகூலங்களும் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்து முடித்து அனுகூலம் பெறுவீர்கள். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் உண்டு. தொழிலிலிருந்து வந்த நிதான சூழல் மாறும். சக ஊழியர்களோடு கவனமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. இன்றைய நாள் வீட்டில் உறவினர் வருகையால் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தடைகள் விலகக்கூடிய தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உள்ள தினமாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துன்பங்கள் அனைத்தும் முழுமையாக விலகி நினைத்ததை சாதிக்கின்ற நிம்மதியோடு சிறப்புற செயலாற்றி சிந்தனை செயல்திறன் மேம்படுத்தி அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெறுகிற தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எதிரிகளையும் நண்பர்களாக்கும் உங்களுடைய சிறப்பான செயல்பாடு அனைவராலும் பாராட்டப்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குறிப்பாக தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்கும். சகோதர உறவுகளால் ஆதாயம் உருவாகும். அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். குறிப்பாக தனியார் மற்றும் அரசு துறைகளில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. இன்றைய நாள் எல்லோரையும் எளிதில் நம்புவீர்கள். மனிதநேயம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்பதை முழுமையாக நினைப்பீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டு விலகும். மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனையில் சிக்குவதற்கான சூழல்களும் உண்டு. கவனமாக இருப்பதன் மூலமாக அநேக ஆதாயங்கள் ஏற்படும். தேவையற்ற கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தமான விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். எந்த காரணத்தை கொண்டும் குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் பகிராமல் இருப்பது நல்லது. பல காரிய தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி காணுவீர்கள். வீண் வாக்குவாதங்கள் அதன் மூலம் பிறரிடத்தில் பகை உருவாகலாம். மனோதைரியம் மேம்படும். செலவுக்கேற்ற வரவிருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய தந்தையோடு கருத்து பேதமைகள் ஏற்படலாம். உஷாராக இருங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும். திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும்.
உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பணியிடங்களில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். இன்றைய தினம் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். டிவி, பத்திரிகை துறை, இணைய வழி வருமானம், குறிப்பாக ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் இருக்கிற நண்பர்களுக்கு ஆதாயம் மிகுதியாக கிடைக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. கலைத்துறை என்பர்களும் அரசியல்வாதிகளும் நிறைவானதொரு புகழை பெறக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் உள்ள நாளாகவும், விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கூடுதலாக எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் வலிமை வாய்ந்த தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பலவீனமாக இருந்தாலும் ராசியினுடைய தன பாவகத்தை வலுத்த குரு பகவான் பார்ப்பது அனுகூலத்தையும் மேம்பட்டதொரு நிறைவான பலன்களையும் கொடுக்கும். நிம்மதியான சூழல்கள் ஏற்படும். அடுத்தவர்களிடம் அனுசரித்து போய் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வதற்கான புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதை செய்தாலும் அவசரம் முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதை தவிர்த்துவிட்டு துணிச்சலோடு எதிலும் ஈடுபட்டு வெற்றி காணுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா விதமான அனுகூலமும் கிடைக்கும். தேவையற்ற வாக்குவாதம், பகைகளை வளர்த்து கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். பொருளாதார உயர்வுகள் மேம்படும். பணவரவு இயல்பாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கோபதாப பிடிவாத குணங்கள் குறையும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான நல்லதொரு பலன்கள் கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்ற முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் அனுகூலங்களும் முழுமையாக ஏற்படும். வீடு, வாகனம் வாங்குவது, விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலம் உண்டு. வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேசி வியாபாரம் சிறக்க முயற்சி செய்வீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா விதமான நிகழ்வுகளிலும் நல்லதொரு சிறப்பு வாய்ந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக விருச்சிக ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. அனுசு நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது? விரும்பியது, வேண்டியது, எதிர்பார்த்தது அனைத்தும் உறுதியான முறையில் கிடைப்பதற்கான உத்வேகமான தன்மைகள் நிறைந்த நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். எதிலும் அவசரப்பட மாட்டீர்கள். நிதானமாக நின்று செயலாற்றி வெற்றி காணுவீர்கள். குறிப்பாக சுக்கிரனை சிறப்பு ஒரு கிரகமாக கொண்டு நல்லதொரு சாதகமான தன்மைகள் அநேகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களிடம் இருக்கிறது. எல்லா விதத்திலும் அதிக அக்கறையோடு காணப்படுவீர்கள். அதே நேரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த ராசியைச் சேர்ந்தது பெண்மணிகள் அனைவருக்கும் உறுதியாக கிடைக்கும். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கும் வெள்ளை உள்ளத்தோடு இன்றைய நாளில் செயலாற்றுவீர்கள். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய தினம் பழைய பாக்கிகள் ஒரு புறம் வந்தாலும் பொருளாதார உயர்வுகளுக்கான சேமிப்பு சார்ந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் மேம்படும். குறிப்பாக உங்கள் மேல் சில நேரங்களில் தேவையற்ற குற்றச்சாட்டுகள் எழலாம். எதிலும் கவனமாக இருங்கள். அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். வழக்குகளில் அனுகூலமான போக்கு காணப்படும். நண்பர்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் தாமதம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கூடுமானவரை அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கின்ற சூழல்கள் ஏற்படும். தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. இன்றைய நாள் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதால் அனுகூலங்களை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். எதிர்ப்பாளர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். உதாரணமாக
உங்களுக்கு ஏற்கனவே இருந்து வருகிற பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆதாயம் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர என்பர்களுக்கு சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற தினமாகவும், ஊராட நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்ப்புகள் மறைகிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர என்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, உயர்வுகளும் சிறப்புகளும் உறுதித்தன்மையும் அதிகரித்து அனைவருடைய புகழையும் பாராட்டுதல்களையும் மிக நிறைவாக பெறக்கூடிய தினமாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகத்துவம் வாய்ந்த நாளாக அமையிருக்கிறது. சுக்கிரன் முக்கியமாக சிறப்பாக இருக்கிறார். புதனும் சாதகமாக இருக்கிறார். புகழ் பெறுவதற்கான தன்மைகள் இதில் நிறைவாக கிடைக்கும். குடும்பத்திலும் சரி, வீட்டிலும் சரி, மற்றவர்களோடு இருந்து வந்த சிறு சிறு மன வருத்தங்கள் விலகும். எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். குறிப்பாக மற்றவர்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து செயலாற்றுவீர்கள். மரியாதை கொடுக்கும் பண்பாளர்களாக இருப்பீர்கள். எதிலும் அறிவார்ந்து செயல்படுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நீங்கள் விரும்பும் சூழல் அமையும். பலவிதமான அனுகூலங்களும் பல வகையிலும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவாகட்டும், தொழில் பங்குதாரர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், அனைவராலும் அனுகூலங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. குறிப்பாக அழகு சாதன பொருட்கள், நறுமணப் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், குறிப்பாக பார்க்கும் பொழுது வாகனம் சார்ந்த உதிரிபாக தொழில் அமைப்பு, வியாபாரம், இதில் இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் சாதகமான தன்மைகள் உண்டு. தொலைதூர நீண்ட தூரத்திலிருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். உங்களை விட உங்களை சுற்றியிருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீர்கள். காரிய அனுகூலங்கள் கிடைக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பீர்கள். திடீர் மனத்தடுமாற்றம் உருவாகலாம். பணவரவு மேன்மை கொடுக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாம் விலகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு செயல்திறன் மேம்படும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குடும்ப அளவிலிருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் குறையும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு சங்கடங்களை விளக்கும். அதிர்ஷ்டத்தையும் அநேக உபகாரங்களையும் கொடுக்கிற உறுதித்தன்மை மிகுந்த நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு கையிருப்பு குறைகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர என்பர்களுக்கு ஆதாயம் மேம்படுகிற நாளாகவும், அவிட்டம் நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக நிதானமாக இருப்பவர்கள், நிம்மதியாக இருப்பவர்கள், ஆன்மீக தொடர்புடையவர்கள், அனைவராலும் மதிக்கத்தக்கவர்கள் என்று புகழப்படுகிற கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய கிரகசாரங்கள் எல்லாம் நல்லதொரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்க போகிறது. வரவேண்டிய தனவரவுகள் இயல்பாகவும் நிறைவாகவும் வரும். வழக்கறிஞர் தொழில், வங்கி பணி, நிதித்துறை, ஆடிட்டர் ஆபீஸ் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு மேன்மையான சூழல்கள் உண்டு. எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். யாரையும் எளிதில் நம்பிவிடும் பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியும் சுகமும் அதிகமாக கிடைக்கும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பணவரவு மேம்படும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கும். புத்திசாதுரியம் அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கிற நிகழ்வுகளை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருக்கின்ற கவலைகள் முழுமையாக மறையும். அனைவரோடும் அனுசரித்து போவீர்கள். காரிய தடைகள் விலகும். நற்பலன்கள் உருவாகும். பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். மனக்கவலை நீங்கி தெளிவு உருவாகும். எதிர்பாராத திருப்பங்களால் வாழ்க்கை துணை உங்களுக்கு சில நேரங்களில் உதவிகளை புரிவார்கள். காரிய வெற்றி உண்டு. புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய அனைத்து விதமான எண்ணமும் செயல்திறனும் மேம்படும். குறிப்பாக பெண்மணிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் நிறைவாகவும் முழுமையாகவும் விழுவதற்கான தன்மைகள் இருக்கிறது.
வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் இந்த ராசியைச் சேர்ந்த கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஏற்படும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற தினமாகவும், சதய நட்சத்திர என்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர என்பர்கள் செல்வாக்கு பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனராசி என்பர்கள் மிக மேன்மையானதொரு நல்ல பலனை பெற இருக்கிறீர்கள். உறுதித்தன்மை அதிகரிக்கிற நாளாகவும், உயர்வான சூழலை நீங்களாகவே உணர்கிற தினமாகவும் மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக ராசியில் இருக்கின்ற சனி மற்றும் அனைத்திலும் நிதானத்தை கொடுப்பார், குழப்பத்தை கொடுப்பார், பிடிவாத குணங்களை கொடுப்பார். அதை தவிர்ப்பது நல்லது. ராசிநாதன் கேந்திர வலுவோடு இருப்பதும் ராசியின் யோகர்கள் சாதகமாக சஞ்சரிப்பதுமான சூழல்ல பெரிய அளவில் இடர்பாடுகளோ சிக்கல்களோ எதுவும் இல்லாது அனைத்தையும் சமாளித்து வெற்றி நடை போடக்கூடிய தினமாக மீனத்துக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக குணநலம் உங்களுக்கு மேம்படும். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். ஒத்துவராத சூழல்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். யாரையும் நம்பி முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். குறிப்பாக தடை ஏற்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் தடை நீங்கி உடனடியாக சிறப்பாக நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் அதனால் நன்மையும் உண்டாகும். பணம் சம்பாதிக்கும் திறமையும் சூழலும் மேம்படும். உடல் நலம் சீரடையும். மற்றவர்களோடு இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிக்கப்பெறுவதற்கான சூழல்கள் உண்டு. எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனோபாவம் உருவாகும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய வெற்றி உண்டாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அலைச்சல்கள் குறையும். மற்றவர்கள் மூலம் உதவி கிடைக்கும். காரியங்களில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் இயல்பை விட மேம்பட்டதான நல்ல பலன்கள் நடக்கின்ற நாளாக அமையிருக்கிறது. அதே நேரத்தில் ஜென்மசனி காலம் என்பதால் குறிப்பாக உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் முக்கிய புதிய முடிவுகள் எதையும் எடுக்காமல் இருக்கின்ற வேலை பணிகளை மிக கவனத்தோடு செய்வதன் மூலமாக முழுமையான வெற்றிதனை நிறைவாக பெற இயலக்கூடிய தன்மை உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.